நடத்திடுவா. மரண பரியந்தம் நடத்திடுவா. என்னை நடத்திடுவா. நடத்திடுவி இனிமேலோ கடைசி வரை. நடத்திடுவி 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 இனிமேலோ கடைசி வரை. நடத்திடுவி நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா சம்மா என் கூடவே இருப்பவரே. என்ன வந்தாலும் நடத்துவே, எது வந்தாலும் நடத்துவே. என் வாழ்க்கையிலே நீ நடத்துவி ராஜா. நடத்திடுவி இனிமேலோ கடைசி வரை. நடத்திடுவி நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே. ஹல்லேலூயா. நீரே யெகோவா சம்மா என் கூடவே இருப்பவரே. நற்கிரியை என்னில் தொடங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்தி செல்வா. நற்கிரியை என்னில் தொடங்கியவர் முடிவு பரியந்தோ நடத்திடுவா. முதிர் வயதானாலோ நடத்திடுவா. உண்மையாய் நடத்திடுவா. முதிர் வயதானாலோ நடத்திடுவா. உண்மையாய் நடத்திடுவா. கரங்களை உயர்த்தி நடத்திடுவி இனிமேலோ கடைசி வரையே. நடத்திடுவி நடத்திடுவி இனிமேலோ கடைசி வரை. நடத்திடுவி நடத்திடுவி நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே. ஹல்லேலூயா. நீரே யெகோவா சம்மா என் கூடவே இருப்பவரே. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமென்ற என்ற கவலை இல்ல. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவே இறுதி வரை.
கடைசி வரை நடத்திடுவீராமே இனிமேலோ கடைசி வரை ஆமே நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வே நீரே யெகோவா சம்மா என் கூடவே இருப்பவரே கரங்கள் அசைத்து அல்லேலூயா ஓசன்னா ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா கண்களை மூடி கரங்களை மாத்திரம் உயர்த்தி அந்த பரலோக தேவனே அல்லேலூயா ஓசன்னா ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே எல்லாரும் சேர்ந்து தூயரே அப்படியே worship பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி அப்படியே மகிமை மகிமை படுத்த 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 அவருடைய மகிமை உங்க மேல வந்து இறங்க ஹalleluya அவருடைய சகினா மகிமை இந்த காலை வேளையில நம்மை நிரப்பும்படிக்கு இறங்கி வந்திருக்கிறது ஓ ரிமலா சந்தலரியாந்தலர மதியாந்தரு தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே பாத்திரரே துதியுமக்கே நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவா சபனாலி மஹாலிக்கனே அஸ்மனா ஹந்தானா லிமஹரா தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே பாத்திரரே துதியுமக்கே நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே பாத்திரரே துதியுமக்கே ஆமென் அல்லேலூயா ஓசன்னா தெய்வமே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா சமபரி மஹந்தனலரா அல்லே சதத உயர்த்தி ஆமென் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஷபா
baba ragada lagabana lima hanalarianalaro. Hallelujah, Hosanna. Shabagada la rabahala lima halma handala rima gadala riantanala. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Our namame madhuremade. Our namate sugamunde. Our namame madhuramade. Our namate sugamunde. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam வாழ்கவே. அவர் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு 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 என்று அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் உனக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்கிறார். உனக்குள்ள கட்டுகள் விலகுகிறது, உனக்குள்ள இருக்கிற பாரங்கள் விலகுகிறது, உனக்குள்ள இருக்கிற வியாதிகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். சொல்லுங்க, ஓ இயேசு, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தே சுகமுண்டே. அவர் நாமமே. ஆமென். ஓ அவர் நாமத்தே சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் சபனலரியாந்த நமோ. இயேசு நாமம் வாழ்கவே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya hallelujah hallelujah. ஓ yandana malarada diandala rahadalamo. Oh, we bless your holy name, oh God. Shabagadala radalariandala ramana handalaria. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் நம்மை வாழ்வை நெருக்க வந்தாலும் நெருக்கத்தின் மத்தியில நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க, கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya ஆமென். எத்தனை நெருக்க வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் நம்மை வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஓ திகையாதே, நான் உன் தேவன், நீ நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ அவைகளில் மூழ்கி போகிறதில்லை, நீ தண்ணி அக்னியில நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று சொல்லி நம்மை அழைத்த தேவன் அவர் கடைசி பரியந்த நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஜஸ்ட் ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. மரண பரியன் ரதலபோஸ்யாந்தரமா அஸ்மனலரியாந்தனமோரிகனா. ஹalleluya ஹalleluya. நம்புவே இறுதி வரை
நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் பயமில்லையே. என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேரு சொல்ல முடியும் இந்த காலை வேளையில உள்ளத்துல விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கொன்றும் குறையில்லையே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையானார் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் என்ற இந்த கவலை இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில உன் சூழ்நிலையை பார்த்து, உன் வருத்தத்தை பார்த்து, உன்னுடைய காரியங்களை பார்த்து நீ கலங்கி தவிக்கிற, கலக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ கலங்காதே. ஹல்லேலூயா, ஆமென். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சிலுவையிலே நான் எல்லாவற்றையும் உனக்காக சுமந்து விட்டேன். ஹல்லேலூயா. உன் கலக்கத்துக்கு இந்த நாள்ல ஒரு முடிவை நான் தரப்போகிறேன். உன் கலக்கம் எல்லாம் மாறப்போகிறது, உன் சஞ்சலம் எல்லாம் மாறப்போகிறது, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு ஓட போகிறது. இந்த காலை வேளையில யாக்கோபின் தேவன் எனக்கு இருக்கிறபடியினால, யாக்கோபின் தேவன் என் துணையாய் இருக்கிறபடியினால, ஹல்லேலூயா, ஆமென். நான் கலங்க போவது இல்லை, நான் கலங்க போவது இல்லை. என் சூழ்நிலையை பார்த்து நான் கலக்கம் அடைவது இல்லை. என்னுடைய எதிர்காலத்தை பார்த்து நான் பயப்பட போகிறது இல்லை. கரங்களை உயர்த்தி, ஏதோ என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏதும் என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். சொல்லுங்க, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில உள்ளத்துல? ஹல்லேலூயா. நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறையில்லையே. என்னாலும் சொல்லுங்க, உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும், உங்க சத்தத்தை மாத்திரம் உயர்த்தி சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறையில்லையே. என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. எந்த நாளும் நடத்துவாரே. நம்புவே நம்புவே உம்மையே நான் நம்புவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கால வேளையில உங்களை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, உங்களை மாத்திரம் தான் நான் நம்பி வந்திருக்கிறேன், உங்களை மாத்திரம் தான் சார்ந்து நான் வந்திருக்கிறேன். வேற எதையும் நான் நம்பி வரல, வேற எதையும் நான் எதிர்பார்த்து வரல. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனை மாத்திரம், என்னை உயிர்ப்பித்த என் தேவனை மாத்திரம் நான் நம்பி வந்திருக்கிறேன். பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா.
சீர்படுத்தோ, ஸ்திரப்படுத்தோ, நிலை நிறுத்தோ, என்னை பலப்படுத்தோ. சீர்படுத்தோ, ஸ்திரப்படுத்தோ, பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தோ. பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா. இந்த காலை வேளையில அப்பா நீங்க தான் என் பலன், நீங்க தான் என் பலன். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க தான் என் பலன். ஆண்டவரே, நீங்க தான் எங்க பலன் அப்பா. நம்மை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து, ஓ அவர்கள் காத்திருக்க காத்திருக்க அவர்களுடைய பலனெல்லாம், அவர்களுடைய பலனெல்லாம் ஹல்லேலூயா புதுப்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய பலனெல்லாம் புதுப்பிக்க, புது பலத்தினால, புது பலத்தினால, புது வல்லமையினால, புதிய அபிஷேகத்தினால, புதிய எண்ணெயினால நிரப்புகிறார், நம்மை நிரப்புகிறார். அவருடைய சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க நம்மை நிரப்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் உன்னை கைவிடுவதில் என்றுரை செய்தீரன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானல்லோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்பே. ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடாத ஒரு தேவன். இந்த காலை வேளையில உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக உள்ளத்துல ஆவியானவர் இடைப்படுகிறத நான் உணர்கிறேன். அல்லேலூயா, ஆமென். எல்லா நம்பிக்கை இழந்து போய் நீ வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உன்னருகில் மனது ஒரு போதும் வருவதில்லையே. ஏழை என் மேல், ஆமென், இந்த ஏழையின் மேல அவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஏழைக்கு கர்த்தர் இறங்குகிறார். ஆமென். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணாமல் அவளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஏழை என் மேல் அடைக்கலமே, அவர் புயலிலன் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்பே, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கைவிடாத தேவனா, நீங்க என்ன கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. எத்தனை பேர் சொல்ல முடியும், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடாத தேவன் அவர். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். யார் விட்டு போனாலும் அவர் நம்மை விட மாட்டார். ஆமென், ஆமென். என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டு நம்மை அழைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகையினால அந்த அழைத்த தேவன் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்கள் யாவரையும் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வெள்ளை உங்கள் யாவரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வெள்ளம் நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஆமேன். என்னோடு கூட எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிப்போம். போதும், எல்லாம் சொல்லுங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, சொல்லுங்க, விருத்தி அடைந்து. பின்னாடி இந்த சத்தமே வரலையே, விருத்தி அடைந்து. இன்னும் நல்லா சத்தமா நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். விருத்தி அடைந்து. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை மிகவும் விருத்தி அடைய பண்ணுவார்? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு விருத்தி அடையும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். உன் நெருக்கமெல்லாம் விருக்கமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி, ஆமென், உன்னை விருத்தி அடைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எந்த புருஷன் வர வர மிகவும் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யார் அந்த புருஷன்? சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு விருத்தி அடைந்தான். அந்த விருத்தி அடைந்ததற்கு காரணமான 3 காரியங்களை சீக்கிரமா உங்கள் மத்தியிலே சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிக்க வேணும். இப்பொழுது யாக்கோபு லாபானிடத்துல வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? எத்தனை வருஷம் ஆச்சு? 20 ஆண்டுகளா? ஐயோ, அது எத்தனை ஆண்டு ஆனா எங்களுக்கு என்ன சொல்றது? சில பேர் 20ன்னு சொல்றீங்க, சில பேர் 7ன்னு சொல்றீங்க, சில பேர் 14 வருஷம் ஆச்சு. ஆமேன். 14 வருஷம், ஆமேன், வேலை செய்யறார். 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக, இன்னொரு வருஷம் 7 வருஷம் ராகேலுக்காக வேலை. 14 வருஷம் முடிஞ்சிட்டது. இப்போ யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்துல போய் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு உழைச்சி அதிகமா நான் என்ன பண்ணிட்டேன்? வச்சிட்டேன். ஆனா இப்போ நான் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் நான் பார்க்கணும். ஆகினால நான் என்ன செய்யறேன்? நான் உங்களை விட்டு போய் நான் அவங்களுக்கு என்ன பண்றேன்? நான் அவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ண நீர் என்னை அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது, அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 27வது வசனம், 30-27. அப்பொழுது விதமும் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது எவ்வளவு? கொஞ்சம். வந்த பின்பு நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்ப லாபான் சொல்றாரு, யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். யாரு? லாபான் யாக்கோபை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன தர வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. ஆமென். லாபான் கேட்கிறான், நான் உனக்கு என்ன கொடுக்கணும்பா? என்ன ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும்? நீ வேண்டியதை கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா யாக்கோபு என்ன சொல்றான்? இல்ல இல்ல, நீ கொடுக்கிறது எனக்கு வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். ஆமேன். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுவதில்லை. ஆமேன். எனக்கு யாருடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம்? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு நினைச்சிருந்தா லாபான் கிட்ட கேட்டு இருக்கலாம். ஆமேன். ஆனால் யாக்கோபு என்ன சொல்றான்? எனக்கு நீர் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் தர வேண்டியது இல்லை. ஆமேன்.
அப்போ அவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுவது லாபானாலே இருக்கக்கூடாது, நான் ஆசீர்வதிக்கப்படுவது ஆண்டவராலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்குன்னா, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது உலகத்தினாலும் உலகத்தின் காரியங்களினாலும் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற உம்முடைய ஆவியினாலே, ஆவியானவராலே, மகிமையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது. ஆமென். ஆகினால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு பார்வையிட்டு, நல்லா கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லா கவனிங்க. நீங்க கவனிச்சீங்களா தான் நான் சொல்ல வர காரியம் விளங்கும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் டீப்பா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால நீங்க நல்லா கவனமா காது கொடுத்து கேட்டாதான் இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும், இல்லைன்னா புரியாமலே போயிடுவீங்க. ஆகினால நல்லா காது கொடுத்து கேளுங்க. பாருங்க, நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் என்னவா, மறுபடியும் சொல்லுங்க, புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளை நான் என்ன பண்ணுவேன், பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்க கிடையாது. யாக்கோபுக்கு சம்பளமா இருக்க வேண்டிய ஆடுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? சத்தமா சொல்லுங்க பின்னாடி இருக்கிறவங்க. புள்ளியும் வரியும் அப்புறம் கருப்பு, அடுத்து வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகள். நல்லா கவனிக்கணும். புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடு, அடுத்து வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளா